உங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம், அதனால பேசுறீங்க. என்ன பயம் தெரியலையே, அதான் தெரியல. ஒரு கட்சியினுடைய தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிற காலத்தில் இவர் தலைவராக வருவார், அவர் தலைவராக வருவார், நீங்கள் எது கேட்குறீங்க? அது நாங்கள் தானே செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களை பார்த்து பயமான்னு கேட்டீங்க, இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயமா அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக வந்து விடுவாரோன்ற பயம், ஐயோ திமுகவுக்கு ஏதோ நேர்ந்து விடுமோன்ற பயம், இந்த ரெண்டு பயம் இருக்குதுல்ல. இல்லை இப்போ இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து 100 அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ராஜாவை சமாளிக்க சொல்லுங்க, பொட்டே வைக்கக்கூடாதுன்றார். ராஜா திமுக கரை வேட்டி கட்டின யாரும் பொட்டு வைக்கக்கூடாதுன்றார். சேகர் பாபு போய் சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு தொகுதி மறுவரையறை அப்படின்றது என்னன்னு தெரியலன்னு பொழுதுபோக்குவதற்காக இதையெல்லாம் பேசுவது, டீலிமிட்டேஷன் இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனையாக நினைத்து கொண்டு பேசுவது, இதுதான் இன்னைக்கு தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறது. திமுக தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக, திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக, திமுக தங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கைது. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? மும்மொழி கொள்கையில் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜக துணைத் தலைவரான திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ராமேஸ்வரத்துக்கு மோடி அவர்கள் வந்து வர்றாங்க, என்னென்ன பிளான்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? ஏதாவது சிறப்பு மீட்டிங் அந்த மாதிரியான விஷயம்? அவர் அரசு பணி நிமித்தமாக வருகிறார், அவ்வளோதானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏதாவது மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாம்? அரசு பணிக்காக வரும்போது என்ன கூட்டமோ அந்த கூட்டம் தான் நடக்கும். சட்டமன்றத்தில் வந்து கட்சித்தீவை மீட்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டபிளான விஷயங்களும் போயிருக்கு. கச்சத்தீவை மீட்போம்னு இப்போ சொல்கிறது யாருன்னா திமுகவும் காங்கிரஸும். இன்றைக்கி கூட காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுத்தது சரின்னு பேசியிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வப்பிரசாத். இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இல்லையா? ஒரு பக்கம் நாங்கள் கச்சத்தீவை மீட்போன்னு தீர்மானத்தில் காங்கிரஸ் ஒத்துக்குது, இன்னொரு பக்கம் கச்சத்தீவை கொடுத்தது சரிதான் பேசுவது என்பது காங்கிரஸினுடைய உச்சகட்ட துரோகம். திமுகவும் காங்கிரஸும் தான் கச்சத்தீவை தாரை வார்த்தது. இன்றைக்கி அதுக்காக வந்து தீர்மானம் போடுறது நாடகம் இல்லையா? கபட நாடகம் தானே. நாம் ஆதரிக்கிறோம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னது சொல்லிக் கொண்டிருப்பது சொல்லப்போது நாம தான். ஏன்னா கச்சத்தீவை முதலாக மீட்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். சமீப காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அதை கொடுத்த திமுகவும் காங்கிரஸும் ஒருவேளை அந்த தீர்மானம் இவர்கள் கொண்டு வருவார்களே, ஆனால் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? முதல்ல கச்சத்தீவை தாரை வார்த்த குற்றவாளிகள் நாங்கள் தான், எங்களை மன்னித்து விடுங்கள் தமிழக மக்களே அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அதனால் இவங்களுக்கு இதுக்கு தகுதியே இல்லை. இருந்தாலும் தமிழக நலன்கிறதே நாம் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை ஏற்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு தகுதி இல்லை. அதான் இல்லை, வானதி சீனிவாசன் அவர்கள் கூட ஏற்றிருக்காங்க. நான் அதானே சொல்கிறேன். விருப்பமே இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, விருப்பமே இல்லாமல் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் தாங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டில் கேஸ் போட்டதே பிஜேபி தானே, ஜனசங்கம் அன்னைக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஆனால் அன்றைக்கி இதுக்கான ஆவணங்களே இல்லைன்னு சொன்னது திமுக. காவிரி நீரை மறித்து அணை கட்டுவதற்கு தடையில்லா சான்று கொடுத்தது திமுக. ஆனால் காவிரி நீரை நாங்கள் தான் கொண்டு வருகிறோம் என்று சொல்வது திமுக. இன்றைக்கி அப்போசிஷனில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க? மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம்ன்றாங்க. இன்றைக்கி சிவகுமார் வந்து என்ன சொல்கிறாரு? திமுக கூட்டத்தில் மேகதாது அணையை கட்டினால் அது தமிழகத்துக்கு தான் நல்லது. அது குறித்து கேள்வி கேட்கிற ஒரு நிருபர் மிரட்டப்படுகிறார். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று. அப்புறம் திமுகவினுடைய இரட்டை முகம் இதுதான். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உண்டான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு தெரியலையே, நீங்கள் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க. இல்லை, இப்போ நாங்கள் பேசுகிற ஊடகங்கள் உங்களுக்கு பொழுது போகாத நீங்கள் எதையோ பேசிகிட்டு இருக்கலாம், நான் பதில் சொல்ல முடியாது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேளுங்க, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை கேளுங்க. ஒரு கட்சியில் நடக்கிற விஷயத்தை கேட்காதீங்க. அது எங்களுக்குள்ள ஒரு கட்சி நடக்கிற உங்களுக்கு நான் அதாவது கூட்டணி நம்ம பேச வேண்டாம். இல்ல நம்ம பேச வேண்டாம். கூட்டணி குறித்து இல்ல நம்ம பேச வேண்டாம். அமித்ஷா அவர்கள் கூட்டணி அதாங்க, அதை நாங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு சொல்லுவோம். அதை பற்றி பேச வேணாம் தான் பேச வேணாம். சொன்னவங்களை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க அவசியமே இல்லை. நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பேசுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நான் பேசணும்னு அர்த்தம் இல்லை, புரியுதா?
கூட்டணி குறித்து அமித்ஷா அவர்கள் சொன்னது தான் இறுதி. அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் பதில், நோ அப்பீல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து போச்சு. உங்களுடைய அந்த மாநில தலைவர் பதவிக்கே வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தம் இருக்கிறது, இல்லை மாற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, அல்ல அவர் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தேவையில்லைன்றான். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கூட்டணி குறித்தோ அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து மாநில தலைவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஊடகங்கள் வேண்டுமென்றே பொழுது போகாமல் பரபரப்புக்காக திமுகவினுடைய மோசமான தோல்வியுற்ற ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காண்பிப்பதற்கு பதிலாக நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை மறைப்பதற்காக திட்டம் போட்டு இந்த மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க. தவறுன்ற இதெல்லாம் மறைக்கிறதுக்காக அதுதான். இப்போ நீங்கள் இப்போ திமுகவுக்கு நீங்கள் ஏன் கூச்சா தூக்குறீங்க? நீங்கன்னா ஊடகங்கள் உங்களை சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்வது ஒன்று தான். கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வரும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதோட முடிச்சு. அப்போ அந்த சந்திப்பை எப்படி பார்க்குறது? உங்களுக்கே அதை பற்றி நாங்கள் யாரை வேணாலும் சந்திப்போம். நீங்கள் யார் அதை பற்றி கேள்வி சந்திப்பாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட வேண்டுமே தவிர செய்தியை உருவாக்க முயற்சிக்கிறது. டோன்ட் ட்ரை டு மேனுஃபேக்சர் நியூஸ். உங்கள் டியூட்டி, உங்கள் கடமை செய்திகளை சொல்வது மட்டும்தான். செய்திகளை உருவாக்க நினைப்பது உங்களுடைய வேலை இல்லை. எங்களுக்கு நீங்கள் வகுப்புலாம் எடுக்கக்கூடாது, புரியுதா? உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு எப்போ தகவல் சொல்லணுமோ கண்டிப்பாக அப்போ தகவல் சொல்லுவோம். இப்போது சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் அவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து நேரம் ஒதுக்கணும், அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அன்று மற்றும் அனைத்து முதலமைச்சர்கள் கூட நாங்கள் பேசின விஷயங்கள் தொடர்பாக. அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு தொகுதி மறுவரையறை அப்படின்றது என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். ஏனென்றால் தொகுதி மறுவரையறை என்பது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்? 2025 வரைக்கும் தள்ளி போட்டது யார்? 2000 தள்ளி போட்டது யார்? 25 வருடங்களுக்கு திமுக அங்கம் வகித்த பிஜேபி கூட்டணி ஆட்சி, கரெக்டாக? தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போது அந்த நேரத்தில் நடத்த வேண்டியதை 25 வருடம் தள்ளி போட்டோம். அப்போ இதை எப்போ பேசணும்? 2026 சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு பேசணும். சரி, இதை யார்கிட்ட பேசணும்? யார் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற அந்த குழுவுக்கு யார் இருப்பாங்க? தொகுதி மறுவரை குழு யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? பிரதமரா? கிடையாது. இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். யாரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க? அதில் பிரதமர் இருப்பாரா? கிடையாது. அதில் யாரா எதிர்க்கட்சி தலைவர்? கிடையாது. அரசியல்வாதிகள் இருப்பாங்களா? கிடையாது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க, தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பொருள்? அது ஒரு தனிப்பட்ட அமைப்பாக செயல்படும், சரியா? அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருக்கெல்லாம் இதில் இந்த விவகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட கேட்பாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லா மாநிலங்களும் இருக்கின்றன. எல்லா மாநிலங்களும் கருத்து கேட்பாங்க. அதன் பிறகு தான் டீலிமிட்டேஷன் வரும். அப்போது இதில் இன்றைக்கே இதை பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அதான் நான் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பற்றி பேசாது, டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசாது, சர்வசிக்ஷா அபியானில் நடைபெற்ற கணினி கல்விக்கு பணம் ஒதுக்கியதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி வேறு எதற்காகவும் உபயோகப்படுத்தியது. வேறு எதுக்காகனா வேறு ஏதோ ஒரு திட்டத்துக்காக அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் அரசு எதற்காக கொடுத்தது? சர்வசிக்ஷா அபியானில் கணினி வழி கல்விக்காக. கணினி ஆசிரியர்கள், கணினி சோதனை கூடங்கள் அமைப்பதற்கு, லேப்ஸ், கணினி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பணம் வாங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் நியமிச்சிங்களா? ஆசிரியர்களை நியமிக்கலை. அந்த ஆசிரியர் எவ்வளோ பேர்? 60,000 பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டம் வருகிறது என்று தெரிந்த உடனேயே 60,000 ஆசிரியர்கள் எங்களுக்கு அது வேலை கொடுங்க, மத்திய அரசாங்கம் இதுக்காக காசு கொடுக்குது, புது ரெக்ரூட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணுறாங்க. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு நியமனம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுவரையிலும் கணினி பாடங்களை கூட நீங்கள் சேர்க்கவில்லை, 6வதுலேருந்து 10வது வரைக்கும். மாறாக என்ன பண்ணுறீங்க? அறிவியல் பாடத்தில் ஒரு 3 பக்கத்துக்கு கணினி அறிவியல்னு கொடுக்குறீங்க. இது மோசடி இல்லையா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பணமே கொடுக்கலன்றீங்க. பணம் எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், ஒரு 5,000 கோடி. அந்த 5,000 கோடி எப்படி செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கொடுக்கணும். இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு
கைட்லைன்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய எதற்காக நிதி வழங்கப்பட்டதோ அதற்கு செலவிடாமல் அல்லது அதிலே முறைகேடுகள் செய்தால் அடுத்த நிதியை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இப்போ இதெல்லாம் பற்றி பேசாமல் அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசுறது, கூட்டணி பற்றி பேசுறது, பொழுதுபோக்குவதற்காக இதையெல்லாம் பேசுவது, டீலிமிட்டேஷன் இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனையாக நினைத்து கொண்டு பேசுவது, இதை தான் இன்றைக்கி தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஊடகங்களும் அதையே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? அண்ணாமலை எப்படி சொல்லிட்டார், விஜய் எப்படி சொல்லிட்டாரு, பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவர், அதை யார்? நாங்கள் தாங்க முடிவு பண்ணோம். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? எங்களுக்கு கட்சியினுடைய ஜனநாயகம் ஒவ்வொரு 3 வருடத்திற்கும் தேர்தல் நடத்துவது. வேறு எந்த கட்சியும் இதை செய்வதில்லை. நாங்கள் தான் செய்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு வாங்க சொல்கிறோம் யார் தலைவர்னு. அப்போ திமுக வந்து திருச்சி விடுறாங்க அப்படின்ட்டு வந்து திமுக தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக, திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக, திமுக தங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கைது. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, என்ன உங்களுக்கு பிரச்சனை மும்மொழி கொள்கையில்? இதில் அண்ணாமலை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல வர்றீங்களா இந்த விஷயம்? அது திமுக பயன்படுத்துதோ இல்லையோ, அண்ணாமலை மாநில தலைவர் ஆவாரா மாட்டாருன்னு இந்த விஷயத்தில் பயன்படுத்தி மீடியா செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். மீடியா நாட்டில் திமுக இல்லைன்னா திமுக சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ பெரிய பிரச்சனை முன்னால் இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தேர்தல் குறித்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். தேர்தல் குறித்து பேசுகிறத விட அண்ணாமலை குறித்து தான் அதிகம் பேசுகிறோம். அண்ணாமலை குறித்து நீங்கள் எதுக்கு பேச? அதான் சொல்கிறேன், உங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா பயம், அதனால் பேசுகிறீங்க. என்ன பயம் தெரியலையே? அதான் தெரில. ஒரு கட்சியினுடைய தேர்தல் நடக்குது, தேர்தல் நடக்கிற காலத்தில் இவர் தலைவராக வருவாரா, அவர் தலைவராக வருவாரா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அது நாங்கள் தானே செய்யணும். நாங்கள் என்ன செய்வோம்? யார் தலைவர் எங்களுக்குன்னு ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்துவோம். அதன் பிறகு உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதுக்கு முன்னாலே உங்களுக்கு என்ன, நாங்கள் யாரை பார்த்து பேசுவோம், எவ்வளோ பேசுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் கேட்குறோம். சொல்லப்படக்கூடிய காரணம் வந்து கூட்டணி இருக்கணும்னா இல்லைங்க, நான் அது நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறீங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்லணுமா? உங்கள் யூகத்தின் அடிப்படையில் எழுப்பக்கூடிய கேள்விகளை நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய கட்சி விவகாரம். இரு கட்சிகள் பேசுனா பேசிட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஏன் சொல்லணும் உங்கள்கிட்ட? இப்போ நான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேச விரும்பலைன்னு நான் சொன்னால் நாகரீகம் என்ன? அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அதான நாகரீகம். அப்போ எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்க அவசியம் இல்லை. எனக்கு சம்மந்தம் இல்லாத தொடர்பு இல்லாத விஷயத்தை நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதானே? அதுதானே உரிமை, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி என்ன நடக்குது? திமுக அதனுடைய ஒரு நிறுவனம், பெண் அப்படின்னு ஒரு நிறுவனம் தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண் நிறுவனத்திலிருந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஒரு பெண் நிருபரை, இளம் பெண் நிருபரை மிரட்டுகிறது. திமுகவுக்கு எதிரான செய்திகளை கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், மிரட்டுது. அதை பற்றி ஏன் மீடியாவில் பேச மாட்டேங்கிறீங்க? பயமா? நான் வந்து மீடியான்னு ஜென்ரலாக சொல்கிறேன். எவ்வளோ விவாதங்கள் நடக்குது, கேட்க வேண்டியது. இது வரைக்கும் எந்த பத்திரிகையில் வந்து என்ன கண்டனம் வந்துருக்கு சொல்லுங்கள். நான் தான் இன்றைக்கி ட்வீட் போட்டிருக்கேன். இல்லை, ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்களை பார்த்து பயமான்னு கேட்டீங்க, இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயமா அப்படின்னு கேட்க. ஆமாம், அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக வந்து விடுவாரோன்ற பயம், ஐயோ திமுகவுக்கு ஏதோ நேர்ந்து விடுமோன்ற பயம். இந்த 2 பயம் இருக்குதுல்ல மீடியாக்கிட்ட. இல்லை, இப்போ இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து 100 அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. முதல்ல ராஜாவை சமாளிக்க சொல்லுங்கள். பொட்டே வைக்கக்கூடாதுன்றார். ராஜா திமுக கரை வேட்டி கட்டின யாரும் பொட்டு வைக்கக்கூடாதுன்றார். சேகர் பாபுட்ட போய் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ நீங்கள் என்ன நியாயமாக என்ன பண்ணணும்? உங்களுடைய பழக்கம் என்ன? சார் விஜய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்களா? ராஜாட்ட போய் கேளுங்க, என்னங்க உங்களை எப்படி சொல்லிட்டாரு அவருன்ட்டு. அந்த சிண்டு பிடிச்சி விடுற வேலை அங்கே போய் செய்யுங்க. மீடியா செய்ய மாட்டேங்குதே ஏன்? அண்ணாமலை அவர்களை பார்த்து அண்ணாமலை திமுகவை எதனா செய்து விடுவாருன்னு பயம். ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுடைய அடிவருடிகளாக இருக்கின்றன. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். அந்த பெண் நிருபர், ஆமாம், அந்த பெண் நிருபர் ப்ரெஸ் கிளப்பில், சென்னை மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, மிரட்டுறாங்க. கொடுத்துருக்குறாங்க. என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கள். அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்? யார் மிரட்டினாங்களோ அவங்க முதல்ல ஒரு கண்டன அறிக்கை வரணுமா இல்லையா? ட்விட்டர்லையாவது போடணுமா இல்லையாங்க? ஏன் போடல? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு உடனடியாக ஒரு புகார் காவல் நிலையத்தில் அளித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் செய்யலை சொல்லுங்கள். ஏன் செய்யலை தெரியலையே. அதான் உங்களுக்கு கேட்குறேன். ப்ரெஸ் கிளப் இல்லை, நீங்களாம் அதில் தானே உறுப்பினராக இருப்பீங்கள்ல, ஏன் செய்யலை? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் கேட்கணும். 4வது தூணாச்சே கேளுங்க. அப்போ ஒரு ஆங்கில
ஊடகத்தினுடைய பெண் நிருபர்னா நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? இன்னொரு ஆங்கில ஊடகத்தினுடைய பெண் நிருபர் டி.கே. சிவகுமார்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க மேகதாது அணையை பற்றி. உடனே ஃபோன் வருது அவங்களுக்கு அரசு அதிகாரிகிட்ட இருந்து. என்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க? அப்போது நீங்கள் வெகுண்டு எழ வேண்டாமா ஊடகவியலாளர்கள் எல்லாம்? நியாயமான கேள்வியா இல்லையா? ஆனால் பயம். ஏனென்றால் ஐயோ ஆளுங்கட்சி திமுக அதெல்லாம் செஞ்சிடும், இதான் எனக்கு நிலைமை. அதைத்தான் நான் சொல்கிறேன். எது முக்கியம்? தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு முக்கியம். யாருக்கு? ஊடகங்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு. பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம், செயின் பறிப்பு நடக்காது இருக்கிறது முக்கியம், சாலை வசதிகள் கட்டமைப்புகள் ஒழுங்காக இருக்கிறதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது முக்கியம், சுகாதார சீர்கேடு நடப்பதா இல்லையான்னு பார்க்குறது முக்கியம். அதையெல்லாம் விட்டுட்டு சீமான் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு விஜய் கிட்ட போய் கேட்குறது, விஜய் இப்படி சொல்லிட்டாருன்னு அண்ணாமலை கிட்ட வந்து கேட்குறது, அண்ணாமலை இப்படி இப்படியே வெறும் பரபரப்புக்காகவே நீங்கள் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நியாயமா? பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.